ஹல்லேலூயா. இந்த அம்மா இந்த மாதிரி சிச்சுவேஷன் போனது காரணம் என்ன தெரியுமா? எங்க காலேஜ்ல நான் ஐ திங்க் செகண்ட் இயரா தேர்ட் இயரா எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. காலேஜில் நான் முடிக்கும் போது ஒரு பொண்ணு, எல்லாருமே பைபிள் காலேஜில் இருந்தால் எல்லாருமே ஒரு தடவை வந்து எல்லா ஃபேக்கல்ட்டி ஸ்டூடெண்ட் பாடிக்கு முன்னாடி ஒரு தடவை மெசேஜ் கொடுக்கணும். ஒரு பொண்ணு எங்கள் கிளாஸில் இருந்துச்சு. அது நடந்து வரும்போது இப்படி தான் நடந்து வரும். ரொம்ப வெக்கம், குள்ளமாக இருக்கும். ஒரு நாள் அதோடைய மெசேஜ் அது வந்ததும் மைக்கை பிடிச்சிட்டு மைக்கு தட்டான்னு ஆடுது. அந்த பொண்ணு வந்ததும் ஒத்துக்குச்சு. என்ன ஒத்துக்குச்சுன்னா, நேற்றுக்கு நைட்டு வரைக்கும் என் இருதய துடிப்பு எனக்கு கேட்டுச்சு. இப்போ எவ்வளோ தூரம் எனக்கு பயம் வந்திருக்குதுன்னா, என் இருதய துடிப்பு என் ஊருக்கு கேட்குற அளவுக்கு எனக்கு பயம் வந்திருக்கு. இந்த பொண்ணு பேச பேச எங்கள் காலேஜில் இருக்கிற ஒரு பையன் இருக்கிறான், எல்லாரையும் கேலி பண்ணுவான், எல்லாரையும் கேலி. இவன் அந்த பொண்ணு God went and touched அப்படின்னு சொன்னா அங்கேருந்து கமான் மாமா கமான் அப்படின்னு அந்த பொண்ணை அவன் வந்து சொன்னது மொத்த அரங்கமும் மொத்த ஸ்டூடெண்ட் பாடியும் சிரிச்சிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் அவனுடைய சான்ஸ் ப்ரீச் பண்ணுறதுக்கு அவன் பிரசங்கம் பண்ணான். அவன் வந்துட்டு மைக்கை பிடிச்சானோ இல்லையோ, கீழே இருந்து க்ரௌடு கமான் மாமா கமான் நாங்க. இவன் மெசேஜ் கொடுக்கும் போது அப்படியே சீரியஸா மெசேஜ் கொடுக்குறான். எல்லாரும் அங்க இருந்து கமான் மாமா கமான்ன்றாங்க. பாதி மெசேஜ்ல மைக்கை கீழே வச்சுட்டு அழுதுகிட்டே ஓடிட்டான். நாங்கள் கொஞ்சம் க்ளோஸ் அவன்கிட்ட நாங்கள் போய் கேட்டோம், ஏயா மெசேஜை முடிச்சிருக்கலாமேன்னு கேட்டா சொல்கிறான், ஒரு வாரமாக உபவாசம் எடுத்தேன், லைப்ரரியில் இருக்கிற எல்லா புக்ஸ் எல்லாம் தேடி மெசேஜ் எழுதினேன். என்னமாம்மா யாருமே வந்து மெசேஜ் கேட்கவே இல்லை, எல்லாரும் என்னை கேலி பண்ணிட்டாங்க. நான் அவனை பார்த்து சொன்னேன், இந்த பரிதாபமான நிலைமைக்கு காரணம் நீதான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சில நேரத்துல சில பரிதாபமான நிலைமைக்கு வந்து விழுகிறதுக்கு காரணம் தேவன் கிடையாது. இட்ஸ் நாட் காட். தேவன் கிடையாது. இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம வந்து நின்று அவமானத்தோடு நிந்தைகளோடு யாருக்கு முன்னாடி தலை நிமிர முடியாம ஒளிஞ்சு ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். ஆனால் அதுக்கு காரணம் கர்த்தர் கிடையாது, நம்ம. இட்ஸ் மீ. பக்கத்தில் இருக்கவங்களை தட்டி சொல்லுங்க, நான் தப்பு பண்ணி பரிதாபமான நிலைமையில நின்னாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவருடைய கையின் கிரியைகளை என் வாழ்க்கையில காமிச்சுட்டே தான் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க?